கேட்கா. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தானே? எனக்கு ஆள தெரியாத ஆர் வாராங்களோ தெரியான்னு யோசிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. சரி அவடத்துக்கு போ. பாய். சரி வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? கேதீஸ்வரனா? இங்கேயோ நின்று உங்களை அவசர அவசரமா வர சொல்லிட்டு போல. என்ன விஷயம் கெஸ் பண்ணிட்டீங்களோ வரைக்குள்ளேயே? ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வந்து நடக்க போகுதுன்னு கொஞ்சம் அறிஞ்சிட்டீங்க. இல்லைன்னு சொன்னா சரி. அப்ப நீங்க வந்து நிக்கிறீங்களா இங்க? சரி ஓகே. அப்ப நீங்க வந்து நிக்கிறபடியா வைஃபை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க போல இருக்கா? அப்படியா? அதால அவ சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் இது இன்றைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணுமெண்டு யாரோ ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகாக ஒரு ரோஸ் பொக்கே ஒன்று உங்களுக்கு கொடுக்கட்டாமண்டு வந்த கையோடையே வெல்கம் பண்ணி கொடுத்துட்டோம். கேதீஸ்வரன் அண்ணாட எத்தனையாவது பர்த்டே இது? 44வது பர்த்டே. சரி இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அதை கொடுப்போம். கொடுத்துட்டு யாருன்னு சொல்லி கேட்போம். அழகா ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கிறேன். என்ன இருக்கும் இதுக்குள்ள? கோல்டு ஏதாவது இருக்கும்? ஐயோ எக்ஸ்பெக்டேஷன் கூடவா இருக்கு போல இருக்குது. சரி கோல்டு என்னன்னு சொல்றது, அனுப்பினவங்களோட மனசுல கோல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுக்க சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க. ஓபன் பண்ணி பாருங்க பாபா. அப்படியே காட்டிடுங்க. சரி அழகா உங்களுக்கு ஒரு சைக்கோ வாட்ச் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. கொடுக்கட்டாம்னு சொல்லி ஆசையா இந்த வாட்ச் கட்டாயம் இனிமேல் உங்களோட கையில் தங்களோட ஞாபகார்த்தமாக இருக்கட்டுக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. யாரப்பா இது? வைஃப் தான். இன்னும் மிஸ் பண்ணுறீங்க போல இருக்கு. கேட்ட வந்ததுல இருந்து வைஃப் தான். ஆ இங்கே இருந்து சான்ஸ் இல்லை. அதால அவவா இருக்கும். சரி அப்படி நீங்க யோசிக்கிறீங்கள். ஆனா இன்றைக்கு இங்க வந்து நின்று நாட்டுல வந்து நின்று ஸ்ரீலங்காவில் நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறீங்களாம்னு சொல்லி உங்களுக்கு இங்க இந்த பர்த்டே கிஃப்டை கொடுக்கணுமான்னு சொல்லி இங்க இருந்துதான் யாரும் அனுப்பியிருக்கிறேன். யாரா இருக்கும்? ஷியோரா வைஃப் இல்லை. என்னோட கதைச்சால் எப்போ கொண்டே கொடுப்பீங்கன்னு ஆசையா கேட்டுட்டே இருந்தாங்க விடிஞ்சதுல இருந்து. யார் அது? அதாலதான் ஒருவேளை வைஃபை சொன்னா கரைச்சல் இல்லைன்னு வைஃபை சொல்றீங்களோ தெரியல. அனுப்பினாலும் அனுப்பாட்டிங்க. அது உண்மையான சம்பவமோ தெரியல. ஒருவேளை அதை வச்சு கெஸ் பண்றீங்க. ஆனா உண்மையிலேயே மாமியாக்கள் வாராங்களோ தெரியலே பர்த்டேக்காக. நான் வரைக்கும் அம்மாவும் ஆல்ரெடி வெளிக்கிட்டுண்டா கேக் கட் பண்ண போயினும் மாமி நித்தானு சொல்லி எல்லாம் சொல்லி கொண்டுண்டா. அப்ப அவங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செஞ்சு வச்சிருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ நாங்களும் வந்துட்டோம். இப்போ என்னன்னு சொல்ல போறீங்க? யார் என்று சொல்ல போறீங்க? எப்படியோ நீங்கள் ஃபாரின்ல இருந்து வந்தபடியா இங்கே இருக்கிற வாட்சஸை விட ஃபாரின்ல நல்ல வாட்சஸ் இருக்கும். கண்டிப்பாக வைஃப் வாட்ச் கொடுத்துருக்க மாட்டா. அங்கேயே வண்டி கொடுத்துருக்கலாம்னு. ஓகே அப்போ அதுக்கு கட்டாத ஒரு ஆளுக்கு வாட்ச் அனுப்பியிருக்காங்களா? அப்படின்னா உங்களோட சுபாவம் தெரியாத யாரோ தான் அனுப்பியிருப்பாங்க. அப்போ வைஃப் இல்லை என்ன? அதால பிரியோசனமா இருக்கட்டும் வைஃப் அனுப்பிடுவான்னு. சரி என்ன ஏன் வைஃபை விட்டுட்டு வந்து நீங்க? சரி அப்ப ஓகே சரி. யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? இந்த கிஃப்ட் அனுப்புறவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. வைஃபை சொல்ல வேணாம். ஐயோ மிஸ் பண்றேன்னு கேட்டுட்டு வைஃபை சொல்ல வேணாம். நான் யாரை சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? முக்கியமான ஆக்களை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆனா வைஃப் இல்லை. அந்த கேக்கை தராமலே வச்சிருக்கிறவன்னு யோசிக்கிறீங்க. அந்த கேக்ல விஷயம் இருக்கிறபடியா தான் தராமலே ஒளிச்சு வச்சிருக்கிறேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ற ஒரு ஆள் எல்லாம் இல்லை.
ஒரு ஆள் இல்லையா? ஆனா வைஃப் இல்லை. யார் அது? அம்மாவுக்கு தெரியும். அம்மா வர சைலண்டா உங்களுக்கு ஜெர்மன்ல இருக்கிற அண்ணாக்கள் இல்ல. யோசிச்சு பாருங்க டக்கண்டு. சரி யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு யார்ட்ட கோல்? ஆஹா இல்ல போல. என்ன கெஸ் பண்ண முடியாத கோல் போல இருக்குது. என்ன சரி, நான் பெரிய ஒரு குழு தந்துட்டேன் உங்களுக்கு. வைஃப் என்னன்னு சொல்கிறது, உங்களுக்கு எல்லாரும் கேட்டால் எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்சது முதலாவது அம்மான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக பொதுவாக ஆண்களுக்கு வந்து ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. அம்மா ஒய்ஃபையும் தாண்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, லைஃப்பில் சரியான முக்கியமானவங்க அவங்க. உங்களுக்கு யாரும் சொல்ல போகிறீங்க? இன்னும் இப்படி யோசிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு ஒய்ஃப் என்ன இப்படி கேட்குறா அந்த அக்கா, உங்களுக்கு சொல்ல தோண இல்லையான்னு சொல்லி கேட்பா. இது வரைக்கும் சர்ப்ரைஸ் அனுபவிக்கல. சரி, இன்றைக்கு ரியலா சர்ப்ரைஸ் ஆனீங்களா? இன்றைக்கு ரியலா சர்ப்ரைஸா இருந்துச்சா? சந்தோஷமா? ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, சம்பவம் மட்டும் செய்ய போறாங்க, என்னன்னு தெரியல. ஆனா அந்த சம்பவத்தை செஞ்சது யாருன்னு சொல்லிட்டீங்கடா அனுப்பினவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் பெரிய குழு தந்துட்டேன். அம்மா ஒய்ஃப் வாழ்க்கையில முக்கியமான ஆக்கலண்டா அதுக்கு அடுத்ததான் நீங்க அந்த முகங்களை பார்த்து தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அண்ணா இல்ல, அது வந்து அம்மாக்கு அடுத்ததான் நீங்க அண்ணாக்களை கண்டுட்டீங்க, ஒய்ஃபுக்கு இடையில கண்டுட்டீங்க. இதை போல நீங்க லைஃப்ல சந்தோஷம் அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க இவங்களை பார்க்க. இதுக்கு இப்பவும் தோண இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா உங்களோட ஒய்ஃப் இந்த வீடியோ பார்ப்பாங்களா இருந்தா, என்னப்பா நீங்க இப்படி சொல்லாமலே இருந்திருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த அனுப்பினாக்களும் கேட்பாங்க இப்படிதான். இல்ல சரி, இதுக்கு மேல கொடுப்போமா? நானும் மேக்சிமம் ட்ரை பண்றேன் அண்ணா பேரை சொல்லுவீங்கன்னு. சொல்ல போனா அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டா. சரி, இன்றைக்கு என்னன்னு சொல்றது, உங்களுடைய 3 சொல்லிட்டு என்னடா இது உங்களுடைய இனி கொடுப்போம் என்ன? சரி கொடுத்துருவோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பான்னு சொல்லி உங்களோட 3 பிள்ளை செல்வங்களும் உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. நான் சொன்னது சரிதானே? இந்த வாழ்க்கையில நீங்க அவங்களோட முகங்களை பார்க்கல அடைஞ்ச சந்தோஷம்ன்றது உச்சக்கட்ட சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படித்தானே? வர இல்லையென்று நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு விடிய எனக்கு கால் எடுத்தது உங்களோட ஒய்ஃப் எடுத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அண்டா எப்ப கேக் கொண்டு போய் கொடுப்பீங்க அப்பாக்கு என்று சொல்லி 5 வயசுன்னு சொன்ன மகனுக்கு அவர் கேட்டார், அண்டா அப்பாக்கு எப்ப கேக் கொண்டு போய் கொடுப்பீங்கன்னு சொல்லி வடிவா கதைச்சார். உண்மையா ஆவலா விடிஞ்சதுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பாக்கு எப்போ கொண்டே கொடுப்பீங்கன்னு சொல்லி. ஓகே கொடுங்கோன்னு சொல்லி போட்டு வச்சார் ஃபோன். அப்போ நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு அம்மா ஒய்ஃபுக்கு அடுத்ததா உங்களோட வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்த 3 அன்புள்ளங்கள் அனுப்பியிருக்கிறாங்கன்னு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களோட ஒய்ஃபும் பிள்ளைகளும் சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலி? சரி சரி, கவலைப்பட தேவையில்லை. அப்பா இந்த நாளில் பிறந்த நாளில் எங்களோட பக்கத்தில் இல்லாட்டிக்கும் அப்பாவுக்கு நாங்கள் அனுப்புகிற கேக்கை ஹாப்பி பர்த்டே அப்பாண்டு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அனுப்புகிற கேக்கை அப்பா வெட்டணுமென்னு சொல்லி. சரி, கவலைப்பட தேவையில்லை. நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் அவங்க அளவத்துக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு. எனக்கு விடிய காலமாக அந்த குரலை கேட்கவே ஆசையாக இருந்துச்சு. அண்டா அப்பாவுக்கு எப்போ கேக் கொண்டு போய் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டேன். சரி, என்ன சொல்ல போறீங்க உங்களோட 3 குட்டீஸுக்கு? சரி சரி சரி, பிறந்த நாள் வந்து கவலைப்படக்கூடாது, கவலைப்பட தேவையில்லை. உண்மையா இது ஒரு சந்தோஷமான மூமெண்ட். சொல்ல போனா என்னன்னு சொல்றது, பக்கத்துல நீங்க இல்லாட்டிக்கும் இன்றைக்கு உங்களை பக்கத்துல நின்ற மாதிரி சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். ஓகேயா? சரி,
சரி இப்போ இந்த கேக்கை வெட்டிடுவோமா? உங்களோட அன்பு செல்ல குட்டீஸ் அனுப்பின கேக்கை வெட்டிடுவோமா? சரி வெட்டுவோம். அம்மா வாங்க பக்கத்தில் வாங்க, அவருக்கு தீத்தி விடுவோமா? சரி கவலைப்பட தேவையில்லை, இது ஒரு சந்தோஷமான மூமெண்ட், ஆனந்த கண்ணீர் அப்படிதானே? அவங்களும் மிஸ் பண்ணுறாங்க, நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க நினைக்கிறேன். இந்த அடுத்த ஃப்ளைட் எடுத்தால் போயிடலாம். அவனு எப்போ வெளிக்கிடுறீங்க? சண்டே. இந்த இன்னும் ஒரு 4 நாளும் இல்லை, டக்குன்னு பிள்ளைகள்கிட்ட ஓடி போய் சேர்ந்துருவீங்க. ஸோ அப்பாவை இப்போ விளங்குதோ தெரியாதவைக்கு. ஆனால் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் போய் இந்த வீடியோ பார்க்கலாட நாங்கள் அப்பா ஸ்ரீலங்கா போய்க்கல அப்பாவுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறோம்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக. ஸோ சந்தோஷமாக வெட்டிடுவோம்மா கேக்கு. சரி வெட்டுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Appa. Happy birthday to you. Happy birthday. சரி ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரும் ஸ்ரீலங்காக்குள்ள நிக்கேக்குள்ள பர்த்டே கண்டு? சரி இது வாயடைச்சு போய் நிற்கிற அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வைஃபும் பிள்ளைகளும். ஸோ என்ன சொல்ல போகிறீங்க? ஐயோ அழாதீங்கண்ணா, எனக்கே உண்மையாக பார்க்க கஷ்டமாக இருக்கு. சரி சந்தோஷம் தானே, என்ன தூர நின்றாலும் வைஃபும் பிள்ளைகளும் இப்படி அதுதான் பிள்ளைகளோட சேர்ந்து நின்று கேக் வெட்டுறவர் இன்றைக்கு பிள்ளைகளோட இல்லைன்றது தான் அந்த தனி அதுதான் கவலையாக இருக்குது. சரி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட மகன் வீடியோ எடுத்து கேட்டவர் எப்போ கொடுப்பீங்கன்னு நான் இப்போ போய்க்குள்ள வீடியோ அனுப்பி விடுவேன், பார்த்து ரியலாக சந்தோஷப்படுவார் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அழுகிறத பார்த்தா அவர் கவலைப்படுவார். ஸோ என்ன சொல்லிவிட போகிறீங்க உங்களோட 3 குட்டீஸுக்குன்றதை சொல்லிடுங்க. சரி சந்தோஷமாக இருங்க. இங்கேயும் உங்களை இன்றைக்கு இந்த நாளில் சொல்லப்போனால் இப்போ அவை பக்கத்தில் நின்று உங்களோட இந்த கேக் வெட்டி இருக்கிறீங்கன்னு தான் நினைக்க வேணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட 3 சின்னாக்கள், உங்களோட ஒய்ஃப் அண்ட் நீங்கள் நிற்கிற எல்லார் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மறக்க முடியாத ஒரு நினைவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்கன்னு நம்புகிறோம். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக மீண்டும் மீண்டும் ஏதீஸ்வரன் அண்ணாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ.